அல்லாஹுவின் பேரருளால் ஆண்டுதோறும் இங்கே நடத்தப்படக்கூடிய மீலாது பெருநாள் விழா இம்முறை மீலாது விழாவாய், சமய நல்லிணக்க விழாவாய், இறைநேசர்களை நினைவு கூறும் நன்னாளாய் முப்பெரும் விழாவாக நடைபெறுகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இங்கே துயில் கொள்ளக்கூடிய ஷாஹுல் அமீத் நாகூரி கத்தஸ் அல்லாஹு சிர்ரகுல் அசீஸ் அவர்களுடைய துஆவின் பொருட்டினால் அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மீலாது குறித்து உலகமெல்லாம் பேசப்படக்கூடிய விழாக்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை பேசுகிறார்கள், அவர்கள் சொன்ன வாக்குகளை பேசுகிறார்கள், இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் விட்டு சென்ற செய்திகளை எல்லாம், வாழ்வின் நடைமுறைகளை எல்லாம் பேசுகிறார்கள். அந்த வரிசையில் சாந்த நபியின் சோதனைகளும் சாதனைகளும் என்று ஒரு தலைப்பு, ஒரு கருப்பொருளில் பேசுமாறு நான் அமர்த்தப்பட்டிருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவிடத்தில் துஆ செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும், தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும், வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது 1500வது பிறந்த நாள். அநேகமாய் உலகத்தில் 15 நூற்றாண்டுகளை தாண்டிய பின்னாலும் 1500 வருஷம் தாண்டியதற்கு பின்னாலும் ஒரு தலைவருக்கு பிறந்த நாள் என்பது அநேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர உலகத்தில் யாருக்கும் இல்லை. அதிகபட்சமாக ஒரு 100 வருஷம், ஒரு 200 வருஷம், அதுக்கு மேலே எல்லாம் எந்த தலைவர்களும் நினைவிலே இல்லை. நூற்றாண்டு விழா அப்படின்னு போட்டாங்கன்னா அதுக்கு அப்புறம் மறக்க போகிறாங்கன்னு அர்த்தம். 300-400 வருஷங்களிலெல்லாம் கூட ஆட்கள் இல்லாத போது 15 நூற்றாண்டுகள் 1500 வருஷத்தை தாண்டியும் உலகத்தில் ஏதோ ஒரு ஊரில் அல்ல, ஒரு நாட்டில் அல்ல, ஒரு பிரதேசத்தில் அல்ல, உலகம் முழுக்க வாழுகிற குக்கிராமங்கள் தொடங்கி பெருநகரங்கள் வரைக்கும் சுமார் 200 கோடி மக்களும் சேர்ந்து நினைவு கூறுவது எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மகத்தான ஒரு மனிதர் ஒரு 1500 வருஷத்திற்கு பின்னாலும் இந்த உலகத்தினுடைய தலைப்பு செய்தியாக இருக்கிறார்கள். இங்கேதான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 1500 வருஷமாக புகழ்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, 1500 வருஷமாக திட்டவும் செய்கிறார்கள். நம்மை போன்றவர்களுக்கு நபிகளாரை புகழாமல் தூக்கம் வராது என்றால், சில பேருக்கு அவங்கள திட்டாமல் தூக்கம் வராது. சரி, ஒரு 200-300 வருஷம் திட்டிட்டு எல்லாம் விட்டுட்டு வேற யாரையாவது திட்டுறான்னா இல்லை, அவங்கள தான் பேசுகிறான். ஒன்று புகழுகிறார்கள் அல்லது இகழுகிறார்கள். புகழோ இகழோ உலகம் நாயகத்தை சுற்றியே வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றிய விமர்சனங்கள், அவதூறுகள், சுடு சொற்கள், தடித்த வார்த்தைகள் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். வேறு எல்லாரையும் விட்டுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டக்கூடிய கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. மொத்தத்தில் நான் சொல்ல வருவது, 1500 வருஷமாக இந்த உலகத்தின் தலைப்பு செய்தி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இது கியாமத்து வரைக்கும் இந்த நிலை நீடிக்கும். நம்மை போன்ற பல பேர் கியாமத்து வரை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இதற்கு எதிரில் கியாமத்து வரை இகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். வரலாற்றில் பரிபூரணமான மனிதர் எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகம் அவர்களை சுற்றி இயங்குகிறது. இன்றைக்கு உலகத்தில் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து பூமியின் மேற்பரப்பில் வாழ்ந்தது 63 வருஷம். அவர்கள் இன்னொரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு புரியாத உலகம் அது. 63 வருஷம் வாழ்ந்தாலும் பல்லாயிரம் வருஷங்களுக்கு அப்பால் பின்னாலே வரக்கூடிய சமுதாயத்திற்கெல்லாம் தேவையான வழிகாட்டுதலை ஒரு 63 வருஷ வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து சென்றார்கள். தம்பி உட்கார்ந்துருங்களேன், மறைக்குது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் அவர்களின் ஆட்சி, அவர்களின் சமூக தலைமை, அவர்களின் அதிகாரம், அவர்களின் குடும்பவியல், எத்தனையோ தலைப்புகளில் உலகம் அவர்களை பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் எல்லா கோணங்களும் பெருமானாருடைய வாழ்வில் பேசப்பட வேண்டும், பார்க்கப்பட வேண்டும், படிக்கப்பட வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு அது கொண்டு செல்லப்பட வேண்டும். இப்போது எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்விலே அனுபவித்த அவர்களுக்கு நேர்ந்த சோதனைகளையும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மகத்தான சாதனைகளாய் என்ன சாதனைகளை எல்லாம் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் என்கிற அந்த அச்சீவ்மெண்ட்ஸ், அவர்களுடைய மகத்தான சாதனைகளில் ஒரு குறுகிய நேரத்தில் கொஞ்சத்தை ஏனும் நான் உங்களுடைய கவனத்திற்கு தர வேண்டும். எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநேகமாக உலகத்தில் அவர்கள் அனுபவித்தது போல சோதனைகள் யாருக்கும் இல்லை. எனக்கு வந்த சோதனை யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நாம் சொல்லுவோம் இல்லையா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவித்ததை போல பயங்கரமான வாழ்க்கையின் சோதனைகளை, மேடு பள்ளங்களை, ஏற்ற இறக்கங்களை உடலால், வார்த்தைகளால், குடும்பத்தால், சமூகத்தால் எக்கச்சக்கமாக இழைக்கப்பட்டது சோதனைகள். அத்தனை சோதனைகளிலும் தடம் புரளாமல் இருக்கக்கூடிய அற்புதமான தலைமை எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வே சொல்லுவாங்க, லக்கது ஊதீது ஃபில்லாஹி மா லம் யுஅத அஹத். உலகத்திலே யாருக்கும் கொடுக்கப்பட முடியாத அளவுக்கு உள்ள சோதனைகள் அல்லாஹுவின் பாதையில் எனக்கு தரப்பட்டது. சொல்லுவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகளாரின் வார்த்தைகள் பொய்யாகாது. உலகத்திலே யாருக்கும் தரப்படாத சோதனைகளெல்லாம் எனக்கு தரப்பட்டது. இன்னொரு ஹதீஸ், சஹீஹான நபிமொழி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் உசீப பி முசீபத்தின், உங்களில் யாருக்காவது ஏதாவது முசீபத்து நடந்தால், உங்களில் யாருக்காவது பெரிய பெரிய சோதனைகள் ஏற்பட்டால், ஃபல் யததக்கர் பி முசீபத்தி, எனது முசீபத்தை அவர் நினைத்து கொள்ளட்டும். உலகத்தில் யாருக்கு வந்த சோதனையும் அன்னலாரை நினைத்து விட்டால் லேசாக போயிடும். நமக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னு வந்துடும். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எனக்கு வந்த மாதிரி வேறு யாருக்குமே வரல. உலகத்திலேயே பிரச்சனையே என்ன தெரியுமா? வர்ற சோதனையை அல்லாவே சொல்கிறான். ஹதீஸில் வழிகாட்டுதல் அப்படி தான் இருக்குது. நமக்கு கீழே உள்ள சோதனையை பார்த்தோம்னா நம்மளது ஒன்றுமில்லைன்னு ஆகி போயிடும். இல்லை, இமாம் சாதி ஷீராசி ரஹிமஹுல்லா குலிஸ்தானில் சொல்லுவாங்க இல்லையா, காலுக்கு செருப்பு இல்லைன்னு அழுதுகிட்டே போனேன், காலை இல்லாமல் ஒருத்தன் உட்காந்துருந்தான், அதை பார்த்த உடனே எனக்கு செருப்பு இல்லை நம்மளுக்குங்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியலை. நம்ம அதை பார்க்காம நமக்கு மேலே உள்ளவன் போட்டிருக்கிற ஷூவை பார்த்துட்டு அது 10,000 ரூபா ஷூ, அது 20,000 ரூபா ஷூ,
நம்மள்ட்ட ஒரு 100 ரூபா செருப்பு கூட இல்லை அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் விளங்கவே விளங்காது. காலில்லாதவனை பார்த்த போதுதான் செருப்பில்லாதவன் மேலானவன் புரியுது. எந்த சோதனை உலகத்தில் யாருக்கு வந்தாலும் அவர்கள் ரசூலுல்லாவின் சோதனையை யோசிக்கட்டும். முசீபத்துகளின் போது ரசூலின் முசீபத்தை யோசிக்கட்டும். தானாக எல்லாம் லேசாக போயிடும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா? நமக்கு வந்தது பெருசாக நினைக்கிறோம். வேடிக்கையாக சொல்லுவாங்க, யாரோ ஒரு அம்மாவுக்கு வயிற்று வலின்னு அவர் கணவரை ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போய் வீட்டிலேருந்து ஆஸ்பத்திரி வரைக்கும் வழியில் பூரா வவுத்து வலிக்குது, எனக்கு வந்திருக்கு, இப்படி ஒரு வேதனை வந்திருக்குதே, அல்லாஹ் தாலாவே வேறு யாருக்கும் இப்படி வரலையே, நான் மட்டும் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்குதான் வயிற்று வலிக்கு. கடைசியில் ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போய் உட்காந்துருக்கிறப்போ அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் கேஸ் ஒன்று வருது. கை காலெல்லாம் அடிபட்டு எல்லாம் வெடிச்சு இதாகி ஆக்சிடெண்ட்டில் ரத்த வெள்ளத்தோடு ஸ்ட்ரெச்சரில் போட்டு தள்ளிட்டு வர்றாங்க. இதுதான் சமயம்னு இந்த கணவர் என்ன பண்ணார், இந்த அம்மாட்ட காட்டுவோம், சும்மா வவுத்து வலின்ட்டு உட்காந்துருக்குதுன்ட்டு, இங்கே வா, இங்கே பார், ஸ்ட்ரெச்சரில் பார், ஆக்சிடெண்ட் ஆகி தூக்கிட்டு வர்றாங்க. கையை காணோம், காலை காணோம், வெடிச்சு கிடக்குது, அங்கங்கே பூரா பார்ட்டெல்லாம் போயிடுச்சு, ரத்த வெள்ளத்தில் இருக்குது, ஸ்ட்ரெச்சர்லாம் ரத்தம், இப்படி உள்ளவனு தூக்கிட்டு வர்றாங்க. பாரு, அவனெல்லாம் உன்னை மாதிரியாக கத்திட்டுருக்கான் வயிற்று வலின்ட்டு அப்படின்ட்டு மனைவியோட வயிற்று வலின்ற இந்த புலம்பலை கொஞ்சம் ஆஃப் பண்ணுறதுக்காக அவர் காட்டியிருக்கார். அந்த மாதிரி எட்டி பார்த்துட்டு ஆமாம் பயங்கரமான விபத்து, ரத்தம்லாம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்லிச்சான், ஏங்க அவருக்கு வயிற்று வலி இல்லையில்ல, அவருக்கு அதாவது கை போயிடுச்சு, கால் போயிடுச்சு, எல்லாம் சரிதான், வயிற்று வலி எனக்கு வந்தது இல்லையல்ல. என்ன விஷயம்னா, தனக்கு வந்த முசீபத்தை, தனக்கு வந்த சோதனையை மாத்திரம் உலகத்தில் பெரிதாக கருதுதல். ரசூலுல்லாவுடைய ஹதீஸ் என்ன தெரியுமா? மன் உசீபபி முசீபத்தின், யாருக்காவது ஒரு முசீபத்து உலகத்தில் வந்தால் ஃபல்யததக்கர், அவர் நினைவு கூறட்டும் எனக்கு வந்த முசீபத்தை. உலகத்திலே மிக அதிகமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோதனைகளை தாண்டி ஒருவர் வளருகிற போது, அதை எதிர்கொண்டு அவர் வளருகிற போது, காலத்தால் நினைவு கூறத்தக்க, எந்த காலத்திலையும் அழிக்க முடியாத அபாரமான சாதனைகள் பின்னாலே அவர்களால் வர முடியும், கொண்டு வர முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சோதனைகள் அவ்வளவு சோதனைகள். முதல்ல ஊர் உலகத்தில் இருக்கிறவனெல்லாம், தன்னை சுற்றி இருக்கிறவனெல்லாம், ஏன் தங்களின் உறவினர்களில் ஒன்று ரெண்டு பேர் கூட என்னென்ன பட்டம் கட்டினார்கள். அவர் பைத்தியக்காரர், அவர் சூனியக்காரர், அவர் கவிஞர், அவர் ஜோதிடர், அதாவது என்னென்ன வார்த்தையெல்லாம் இருக்குதோ அத்தனையும் சொல்லிட்டான். தனிநபர் விமர்சனத்தில் தொடங்கி குடும்பம் வரைக்கும். நபிமார்களுக்கு இது புதிதல்ல. காலம் காலமாக நபிமார்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன தெரியுமா? பேசியவர்களெல்லாம் இஸ்லாத்திலே சேர்ந்து விடுகிறார்கள் என்ற காரணத்தால் யாரும் பக்கத்தில் போகாதீங்க, அவர் பயங்கரமான சூனியக்காரர், நீங்கள் பக்கத்தில் போனாவே சூனியம் வச்சிருவார் என்று சொல்லி பார்த்தார்கள். அதையெல்லாம் தாண்டி, அவர்களின் சூனியங்களை எல்லாம் தாண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட வந்து பேசுகிறவங்கெல்லாம் அவர்களின் கொள்கைகளை ஆற தழுவி கொண்டார்கள். அதுக்கப்புறம்தான் இந்த பிரச்சாரம் எடுபடலை சூனியக்காரங்கிறது. அவர் குரான் வசனம்னு என்னமோ ஓதுறாரு, கேட்ட உடனே இஸ்லாத்தில் சேர்றாங்க. சில பேர்த்துட்டு எல்லாம் காதில் பஞ்சு கொடுத்து அடைக்க சொன்னானுவோம். அவர்கிட்ட பேசுகிறப்ப மட்டும் பஞ்சை வச்சு அடைச்சிக்கோ, அடைக்கலைன்னா நீ கொஞ்ச நேரத்தில் உங்கள் தாய் தகப்பனார் பரம்பரையெல்லாம் விட்டுட்டு நீ வெளியே போயிடுவ, ஆபத்து, பஞ்சு வச்சுக்கோணும். நிறைய பேர் பஞ்சை வச்சுட்டு போனோம். அபு துஃபைல் தௌசி அவரெல்லாம் பஞ்சு வச்சுட்டு வந்தார். அதை தாண்டி காது கூட போகுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாசகம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவரே தூக்கி போட்டார், பஞ்சு பறந்துருச்சு, நெஞ்சு தெரிஞ்சிருச்சு, களிமா சொல்லி இஸ்லாத்தில் சேர்த்துட்டார். இப்படி நிறைய பேர். அப்புறம்தான் சொன்னாங்க, இவர் ஓதுவது குரானும் அல்ல, இறைவனிடமிருந்து வந்த வார்த்தையும் அல்ல, முழுக்க இது கவிதையினர்.
ஷாயிர் இவர் கவிதை, சாஹிர்ன சூனியக்காரன், ஷாயிர் அப்படின்னா கவிஞன்னு சொன்னாங்க. கடைசியில் வேற வழி இல்லை, மக்களை தடுத்தாக வேண்டும். இன்ன ரசூலுக்கும் உள்ளது ஒரு சில இலைக்கும் லமஜ்னூன்னு பழைய புராணம் ஒன்று. இவர் பைத்தியக்காரர். பைத்தியக்காரன் என்றால் பக்கத்தில் போக மாட்டார்கள் என்று நினைத்து சொன்னார்கள். ஆனால் இது எந்த மாதிரி பைத்தியம் ஆயிடுச்சுன்னா, அவர்களை பார்த்தவனெல்லாம் அவர்கள் மீது பைத்தியமாகிவிட்டான். வரலாறுல அதுதான் நடந்தது. கடைசியாக இவர் ஜோதிடம், இவர் ஆரூடம் கூறுபவர், கணிப்புகள் எப்போதும் பொய்யாகும், இவர் ஒரு ஜோதிடர் தான் என்றார்கள். இப்போ வார்த்தைகளால் நபிகளார் சந்தித்த வசவுகள் இவைகளெல்லாம். வார்த்தைகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படிப்பட்ட தகாத தடித்த வார்த்தைகளை கொண்டு, சுடு சொற்களை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசி பேசியதை எல்லாம் கூட கடந்து செல்லணும் இல்லையா? அல்லாஹ் அப்படி ஒரு உயர்ந்த எண்ணத்தை கொடுத்தான். என்னன்னா, எவனாவது திட்டினா அவ்வளவு சீக்கிரம் கோபம் வராது. நம்மளையெல்லாம் கெட்ட வார்த்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை, டேய் அப்படின்னாவே கோபம் வந்துடும். யோ